எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு காப்பிடல்ல 2வது பாட்டு பெரியார் எழுதின காப்பிடல் பதிகத்தில் 2வது பாட்டை சொல்கிறேன் கேட்டுங்க. கன்றுகள் இல்லம் புகுந்து கதறுகின்ற பசுவெல்லாம் நின்றொழிந்தேன் உன்னை கூவி நேசம் மேலொன்றுமில்லை மன்றில் நல்லேல் அந்தியம்போது மதில் திருவள்ளரை நின்றாய் நன்று கண்டாய் எந்தன் சொல்லு நான் உன்னை காப்பிட வாராய். இது பாட்டு. கன்றுகள் இல்லம் புகுந்து கதறுகின்ற பசுக்கள்லாம் நின்றொழிந்தேன் உன்னை கூவி நேசமேல் ஒன்றுமில்லாய் மன்றில் நல்லேல் அந்தியம்போது மதில் திருவள்ளரை நின்றாய் நன்று கண்டாய் எந்தன் சொல்லு நான் உன்னை காப்பிட வாராய். இதான் பாட்டு. இந்த பாட்டோட அர்த்தத்தை பார்ப்போம். பாருங்க, கன்றுகள் எல்லாம் புகுந்து, கன்றுகள் இல்லைன்னா கண்ணுட்டியை கட்டி வச்சுக்கோமே, அந்த தொழுவணும் இல்லையா, அதில் கண்ணுட்டியை ஒரு இடத்துல கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த இடத்த சொல்கிறாங்க. மாட்டு தொழுவத்தில் கண்ணுக்குட்டி கட்டுற இடத்துல கன்றுகள் இல்லம் புகுந்து அங்கே போயிட்டு கதறுகின்ற பசுக்கள்லாம் போய் கண்ணுக்குட்டி, சாதாரணமாக கண்ணுக்குட்டி தான் மாட்டுக்கிட்ட போய் பால் குடிக்கணும்ட்டு பண்ணுவோம். நம்ம அதுதான் பார்த்துருவோம் இல்லையா, துடிக்கும், அவுத்து விட்ட உடனே ஓடி வரும். மாடு பார்த்துட்டு இருக்கும், கொடுக்கும், அது வேறு. ஆனால் கண்ணுக்குட்டி தான் பாலை குடிக்கிறதுக்கு துடிக்கும், அல்லாடும், அவுத்து விட்ட உடனே ஓடும் அம்மா கிட்ட. ஆனால் இது அப்படி இல்லை, அப்படியே மாறா இருப்பாங்க. கன்றுகள் இல்லம் புகுந்து கதறுகின்ற பசுக்கள்லாம் வந்து பால் கட்டி போச்சு, கண்ணுக்குட்டியை வந்து குடின்னு கெஞ்சுமா. கண்ணுக்குட்டி அவுத்து விடு, குடிக்கட்டும் கஞ்சிட்டோம்னு கண்ணுக்குட்டி இருக்கிற இடத்துக்கு ஓடி வந்து சுத்துமா மாடெல்லாம். கண்ணுக்குட்டியை கொட்டாய்க்குள்ளே வச்சுருப்பாங்க, கொட்டாய்க்குள்ளே. அதில் மாடு உள்ளே போக முடியாது. அதனால் கண்ணுக்குட்டி இருக்கிற இடத்துல வந்து மாடு கத்துமா, பாலை குடிக்க சொல்லு, பாலை குடிக்கிறதுக்கு அவுத்து விடு கண்ணுக்குட்டியாரு சுற்றி வருமா. அதான் கன்றுகள் இல்லம் புகுந்து கதறுகின்ற பசுக்கள்லாம், அது அழுமா, கதறுமா எல்லாம். ஐயோ, உடனே பால் குடிக்க சொல்லு, எனக்கு கட்டி போடுறது பால். அவ்வளவு பால் வளம் அவ்வளோ அருமையாக இருக்குமா. எந்த நாட்டிலையுமே ஒரு நாட்டில் வந்து நீர் வளமும் பால் வளமும் அதிகமாக இருந்ததுன்னா அந்த நாடு எல்லா சுபிட்சத்தையும் அடையும். இது அந்த காலத்துலேயே ராஜாக்கள்லாம் பண்ணது அதான் பண்ணும். அதனால தான் நீர்நிலைகளை பெருக்குவாங்க, பால் பசுமாட்டை நிறையா வளர்ப்பாங்க, மாடுகளை நிறையா வைப்பாங்க. இப்போ நீர் வளமும் பால் வளமும் இருந்ததுன்னா மீதி எல்லா வளமும் உண்டாயிடும், தானாக உண்டுவாகும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே கன்றுகள் இல்லம் புகுந்து கதறுகின்ற பசுக்கள் எல்லாம்னா மாட்டுக்கு பால் வளம் அவ்வளவு அருமையாக இருக்கான். கோகுலத்தில் எக்கச்சக்கமான பால் வளமா. மாட்டில் மடியில் பால் கட்டி கறக்கிறதுக்கு வழி இல்லாத, கறக்கிறதுக்கு ஆள் இல்லாத, அதை வந்து கண்ணுக்குட்டி குடிக்கிறதுக்கு இல்லை. கண்ணுக்குட்டி குடிச்சா அது ரொம்ப இருக்குது, அது பாட்டுக்கு அது பெருசாக வயிறு ரொம்ப இருக்குது. ஆனால் மாட்டுக்கிட்ட இருக்க பால் குறையில, மாட்டுக்கு பால் சுரக்கிறது இன்னும். அதனால அது கட்டி போகிறது. மாடுகள் வந்து கதறுகிறது கண்ணுக்குட்டியை வந்து பாலை குடின்னு. அதுதான் சொல்கிறாங்க, கன்றுகள் இல்லம் புகுந்து கதறுகின்ற பசுவெல்லாம் நின்றொழிந்தேன் உன்னை கூவி. அப்போ அந்த கண்ணுக்குட்டி அவுத்து விடுறதோ இல்லை பாலை கறக்கிறதோ எதையும் பண்ணலனா அதையெல்லாம் நிறுத்திட்டு நின்றொழிந்தேன் உன்னை கூவி, உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கேன். எதுக்கு? காப்பிடுறதுக்காக. உன்னை கூவி, உன்னை கூப்பிட்டு பார்த்துட்டே இருக்கேன். உன்னை கூவி, நின்றொழிந்தேன் உன்னை கூவி, அதையெல்லாம் விட்டுட்டு உன்னை கூப்பிட்டு இருக்கேன். நேசமேல் ஒன்றுமில்லை, என்கிட்ட உனக்கு பாசமே கிடையாது. யசோதை சொல்கிறதா இது அர்த்தம். யசோதை வந்து கிருஷ்ணனை பார்த்து சொல்கிறா, கண்ணனை பார்த்து, நேசமே இல்லை உனக்கு, கொஞ்சம் கூட என்கிட்ட பாசமே இல்லை. மன்றில் இல்லை. மன்றில்ன்றது என்னென்னா ஜங்ஷன், 4 மூலை கூட்டு ரோடு இருக்கு இல்லையா, அதுதான் மன்றில்னா அதுதான். 4 கூட்டு ரோடு சேருதுன்னா அதுக்கு பேர் மன்றில் நில்லேல். பாருங்கள், இதெல்லாம் அரிய வார்த்தை நமக்கு கிடைக்கிறது. மன்றில் நில்லேல்னா அது மாதிரி ஜங்ஷனில் போய் நிற்காத, ஏன்னா கண்ணு போட்டுற போகிறதுன்னு, ஏதாவது திருஷ்டி பட்ட போகிறது, பேய் அடிச்சிட போகிறது, அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. சாயந்தர நேரத்தில் போகாதீங்க. அதான் மன்றில் நில்லேல் அந்தியம் போது. எப்போ பொழுது போகிறது, பொழுது சாயிறது, சாயந்தர வேலையில் போய் 4 மூலை ரோட்டில் நிற்காத. இது நம்ம இதே கூட கொஞ்சம் அந்த வயசுக்கு வந்த பெண்களையெல்லாம் சொல்லுவாங்க, பொதுவான பெண்களையெல்லாம், அப்போ அங்கே நிற்காத, சாயந்தர வேலையில் வெளியே போய் நிற்காத, ரோட்டில் போய் நிற்காத, தெருவில் நடக்காத, அங்கே நடக்காத, அம்மன் கோயில்கிட்ட போகாத, பிடாரி கோயில்கிட்ட, துஷ்ட தேவர்கள் கோயிலெல்லாம் போகாதன்னு இதெல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி இதில் வந்து மன்றில் இல்லையில் அந்தியம் போது, சாயந்தரம் போதாது, 4 மூலை ஜங்ஷனில் போய் நிற்காத. மதில் திருவள்ளரை நின்றாய். திருவள்ளரையில் பெரிய திருவள்ளரை கோயில் நானும் போயிருக்கோம். பெரிய கோயில் மலை, ஒரு சின்ன மலையே உள்ளே அடைக்கிற கோயில். அந்த கோயில் வெளிப்பிரகாரத்தில் நானும் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்து கோயில் திறக்கிற வரைக்கும் மத்தியானம் சாப்பிட்ற நேரத்தில் உள்ளே போயிட்டு அங்கே போய் உட்காந்துருந்து அந்த
மலை ஓரத்தில் உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் கோவில் திறந்த உடனே எல்லா பெருமாள் சொல்லிட்டு வந்தோம். அதுக்காக பெரிய கோவில், அதான் மதில் வெள்ளை மலையை உள்ள அடக்கி கோவில் கட்டிருக்கு. சின்ன மலையை உள்ள அடக்கி மதில் சோறு, ஊரே பூரா சோறு மதில் சோறு வச்சு கட்டியிருப்பான். அந்த ஊரில் வந்து இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பக்கம் ஒரு வாசலுக்கு வந்துட்டு காலில் இருக்க செருப்பை கட்டிட்டு அப்படியே போயிடுவாங்க, அந்த வாசலுக்கு போயிடுவாங்க. இல்லைன்னா பூரா சுற்றணும், கோவிலை சுற்றணும். அதுக்காக ஸ்ரீரங்கத்திலேயே அது உண்டு. ஸ்ரீரங்கத்திலேயே கீழே வாசல்லேருந்து வடக்கு வாசல் போகணுன்னா டக்குனு காலில் இருக்க செருப்பை கட்டிப்பாங்க. கீழே வாசலில் வந்துட்டு கையில் எடுத்துட்டு அப்படியே உள்ளாலேயே போய் அப்படி நேராக போய் வடக்கு வாசலுக்கு போயிடுவாங்க கிட்ட. இல்லைன்னா நீங்கள் சுற்றணும், சரியான சுற்றணும். அதெல்லாம் பண்ணுவோம். அது மாதிரி இது திருவள்ளரை நின்றாய். அந்த இடத்துல திருவள்ளரையில் பெருமாளாக நீ புண்டரீகாட்ச பெருமாள், திருவள்ளரை பெருமாள் பேர் எனக்கு என்ன தெரியும். புண்டரீகாட்ச பெருமாள் நாங்கள் போயிருக்கோம். மதில் திருவள்ளரை நின்றாய். நான் நிறைய தரம் போயிருக்கேன். நன்று கண்டாய் எந்த சொல்லு, நான் சொல்றது இல்லைக்க, நல்லதையெல்லாம் புரிஞ்சுக்கோ. ஏதோ நான் என் தாய் சொல்றது வந்து உனக்கு தப்பு இருக்காது. நன்று கண்டாய் எந்த சொல்லு, என்னுடைய சொல்லில் இருக்க நல்லதையெல்லாம் புரிஞ்சுக்கோ. நன்று கண்டாய் எந்த சொல்லு, நான் உன்னை காப்பிட வரேன். நான் உனக்கு காப்பிடணும். காப்பிட்டா ரட்சை கட்டுறது, காப்பிடுறதுன்றது வந்து திருஷ்டி கழிக்கிறது. உனக்கு திருஷ்டி கழிக்கணும் வா அப்படின்ற. இதில் பாருங்க, எப்படி ஒரு அம்மா தான் குழந்தைய வந்து யாராவது கண் திருஷ்டி பற்ற போகிறது, இல்லை ஏதாவது துஷ்ட தேவதைகளோட இது பற்ற போகிறதுன்றதுக்காக நான் 4 மூலை ஈவினிங்கில் போகாமல் இருக்க சொல்கிறது. ஈவினிங்கில் போகாமல் இருக்க சாயந்தரத்தில் போய் 4 மூலை சந்தையில் முச்சந்தில் நிற்காத அப்படின்னு சொல்லி பெண்களை கூப்பிடுவாளே, அதே மாதிரி கண்ணனை கூப்பிடுறா. அதாவது தாய் உள்ளன்றது இங்கே இந்த இடத்துல நமக்கு தெரியுது. இதில் நம்ம பார்த்ததில் பாருங்கள், கண்ணுக்குட்டியை பால் குடிக்க சொல்லி மாடு வந்து ஏங்கிறது. இது ஒன்று இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. மன்றில்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். மன்றில்ன்றது வந்து 4 மூலை ஜங்ஷன். அது அம்மாவோட மனசு நமக்கு தெரியுது. அதான் கூப்பிட்றா தேவகி. என்ன பண்ணுறா, கண்ணுக்குட்டி வந்து மாடு வந்து கண்ணுக்குட்டியோட இருக்கிற இடத்துல வந்து பூந்துட்டு வந்து 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 சுற்றுறது, பால் குடிக்க சொல்லி கண்ணுக்குட்டியை குடிக்க சொல்லி. ஏன்னா அதுக்கு பால் கட்டுறது, வலிக்கிறது, கத்துறது, அதையெல்லாம் நான் விட்டுட்டு நான் வந்து உன்னை கூப்பிட்டுருக்கேன். உனக்கு காப்பி இட்டுட்டு போயிடணுன்றதுக்காக உன்னை தேடி கூப்பிட்டுருக்கேன். நான் உனக்கு கொஞ்சம் கூட என்கிட்ட பாசமே இல்லை. 4 மூலை தெருவில் போய் நிற்காத வா, அம்மா உனக்கு நல்லதுதான் சொல்லுவேன், உனக்கு நான் காப்பு கட்டுறேன் அப்படின்னு யசோதை வந்து கிருஷ்ணனுக்கு சொல்கிறதா பெரியாழ்வார் இந்த இதில் சொல்கிறார். நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு அடுத்த பாட்டில் கதைப்போம். தேங்க்யூ.